Global Talk. அன்புள்ள குளோபல் நேயர்களுக்கு ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. கடந்து செல்லும் மத்திய கிழக்கில் வரும் முக்கியமான தகவல்களை பற்றி வழமை போல ஆராய்ந்து பார்த்தால் இதுல தற்போது பரவலாக ஊடகங்களில் பேசப்பட்டு வரும் முக்கியமான செய்திகளில் ஒன்று, அமெரிக்காவுடைய கடற்படை செயலாளர் தற்போது பதவியிலிருந்து விலகி இருக்கின்றார். இந்த செய்தியை பென்டகன் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. பென்டகனின் ஊடக பேச்சாளர் ஷான் ஃபர்னல் இப்போது ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கிறார். இந்த வகையில் விலகின கடற்படை செயலாளருடைய பெயர் ஜான் வீலன். இந்த ஜான் வீலன் ஒரு சாதாரணமானவர் அல்ல, டொனால்ட் ட்ரம்ப் ரொம்ப நெருங்கின கூட்டாளி. அதாவது இந்த ஜான் வீலன் அமெரிக்காவில் ஒரு பெரும் வர்த்தகர், பிசினஸ்மேன். 2025 டொனால்ட் ட்ரம்புடைய தேர்தல் பிரச்சார நேரத்தில் இந்த ஜான் வீலன் மிக அதிகமான பணத்தை அமெரிக்க ஜனாதிபதியாக இந்த டொனால்ட் ட்ரம்ப் மறுபடியும் அமர வேண்டும் என்று சொல்லி கோடிக்கணக்கான டாலர்களை செலவழிச்சவர் தான் இந்த ஜான் வீலன். இந்த வகையிலே டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதியாக வந்த பிறகு எந்தவித அனுபவம் இல்லாத ஒருவரை அமெரிக்காவுடைய கடற்படைக்கான செயலாளரா இந்த டொனால்ட் ட்ரம்ப் நியமிக்கிறார். ஆனா இது சம்பந்தமா பென்டகனுக்கு கடுமையான எதிர்ப்பு நிலவுது. ஏன்னு சொன்னா இவர் ஒரு பிசினஸ்மேன், ராணுவ நடவடிக்கை முன்னெடுப்புகளை பற்றி எதுவுமே இவருக்கு தெரியாது. இதனால அமெரிக்கா பாதுகாப்புத்துறை பென்டகனுக்குள்ள மிகப்பெரிய அதிருப்தி நிலவிக்குது. ஆனா நான் சொல்றது தான் நீங்க கேட்கணும்னு சொல்லி இந்த ஜான் வீலனை கடற்படை செயலாளராக இந்த டொனால்ட் ட்ரம்ப் ஜான் வீலனை நியமிச்சாரு. ஆனா அந்த இடத்துக்கு சுமார் 25 வருடம் அனுபவம் கொண்ட வேற ஒருவர் இருந்திருக்கிறார். அவர் தான் அந்த இடத்துக்கு வர வேண்டிய ஆளா இருந்திருக்கிறார். அவருடைய பேர் ஹாங்காவோ. இந்த ஹாங்காவை ஜான் வீலனுக்கு கீழே ஒரு துணை செயலாளரா, அதாவது டிப்யூட்டி செக்ரட்டரியா நியமிச்சுக்கிறார். இதனால உள்ளுக்க மிகப்பெரிய பூசல் பெய்து கொண்டே இருந்துக்குது. இந்த பூசல் எல்லாம் மறைச்சு போட்டு தான் டொனால்ட் ட்ரம்ப் நாங்க ஈரானை முற்றுகை செஞ்சுக்கிறோம், ஈரானுக்கு பல பிரச்சனைகள் கொடுத்துக்கிறோம், அதனால ஈரான் ராணுவத்துக்களையும் அரசாங்கத்துக்களையும் சரி பிரச்சனை, அதனால அரசாங்கம் ஆட்டங்கானது, இன்னும் கொஞ்ச நாள் இந்த அரசாங்கம் கவிழ்ந்து விடும் என்று சொல்லி எல்லாம் டொனால்ட் ட்ரம்ப் தனது கையடக்க தொலைபேசியில வேண்டிய மாதிரி தனது ட்ரூத் சோசியல் பக்கத்தில் எழுதி கொண்டிருக்கிறார். இறால் இந்த இறால் என்ன செய்யுமா, தன்னோட தலையில மலத்தை வச்சு கொண்டு அடுத்த இறாலை பார்த்து சிரிக்குமா. ஏன் சிரிக்குமா தெரியுமா? உன்னோட தலையில மலம் இருக்குதுன்னு சொல்லுமா. அதுதான் இப்ப அமெரிக்காவுடைய நிலைமை. தனக்கிலேயே ஒரு வழியில அடுத்தவனை பார்த்து நையாண்டி நக்கல். இப்படிக்கிற சந்தர்ப்பத்தில் தற்போது இந்த ஜான் வீலன் பதவி விலகிறார். இந்த பதவி விலகல பென்டகனுக்கு உத்தியோகபூர்வமாக அறிவிக்கிறார். இந்த வகையில செயலாளர், கடற்படை செயலாளர் ஜான் வீலன் ஏன் விலகுறார் என்று சொன்னா, அமெரிக்க ஊடகங்கள் இப்படி சொல்லுது. அதாவது கோல்டன் ஃபிளீட் என்று சொல்ற ஒரு பெரும் நவீன கடற்படை ஒன்றை டொனால்ட் ட்ரம்ப் அமைச்சு தாரதா ஜான் வீலனோட பேசினாராம். ஆனால் இதுவரையும் இந்த கோல்டன் ஃபிளீட் என்கிற ஒரு நவீன கடற்படை பேச்சளவுல தான் டொனால்ட் ட்ரம்ப் இருக்குது. செயல் அளவுல இந்த டொனால்ட் ட்ரம்ப் இதற்கெல்லாம் தகுதி இல்ல அப்படின்னு சொல்லி இந்த ஜான் வீலனுக்கும் டொனால்ட் ட்ரம்புக்கும் ஏற்பட்ட முரண்பாடு பதவி விட்டு விலகிறதுக்கு காரணம் சொல்லி இப்ப ஊடகங்கள் எல்லாம் வெகுவாக பேசிக் கொண்டிருக்கிறது. சரி, இந்த கோல்டன் ஃபிளீட் கடற்படை என்றால் என்ன தெரியுமா? அதாவது அதிநவீன கடற்படை. அதாவது சீனா தற்போது உலகத்தில் மிகப்பெரிய முன்னேறிய கடற்படையாக மாறிவிட்டது. ஆகவே அதற்கு போட்டியாக வரும் எதிர்கால ஜெனரேஷனை ஈடு கொடுத்து போர் செய்யும் வகையில் அதிநவீன ஒரு கடற்படை குழாம்களை உருவாக்குறது. அதாவது இந்த குழாம் தொகுதியில மிகப்பெரிய பேட்டல்ஷிப், அதாவது பல யுத்த கப்பல்கள் இருக்கும். அத்தோடு இந்த குழாமுக்கு என்று தனியே விமான தாங்கி கப்பல், ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ், அடுத்தது ஒரு தொகுதியையே அழிக்கக்கூடிய டிஸ்ட்ராயர்கள், அதாவது அழிக்கும் திறன் கொண்ட கப்பல்கள் மற்றும் சப்மரிஸ், அதாவது நீர்மூழ்கி கப்பல்கள், அடுத்தது மனிதர்கள் இல்லாத AI தொழில்நுட்பத்தில் இயங்கக்கூடிய ட்ரோன் கப்பல்கள், ட்ரோன் போட்ஸ் சொல்லுவோம், அதாவது அன்மேன் ட்ரோன் போட்ஸ் போன்ற பல்வேறு நவீன தொகுதிகள் ஒருங்கிணைந்த ஒரு அதிநவீன கடற்படை தான் இந்த கோல்டன் ஃபிளீட் என்னப்படும் கடற்படை. இதை உருவாக்குவதற்கு டொனால்ட் ட்ரம்ப் ரொம்ப ஆர்வமாக இருந்தார். இது சம்பந்தமாக ஜான் வீலனோடு செயற்பட்டு வந்தார். இதன் முக்கிய நோக்கமாக இருந்தது சீனாவுக்கு எதிரான அதிநவீன கடற்படைகள் என்ற ஒரு திட்டம் வரையப்பட்டிருந்தது. இந்த வகையிலே தற்போது அரபிக்கடலில் நின்று கொண்டிருக்கும் அமெரிக்க படை ஈரானின் கையில் செம்மையாக வாங்கி கட்டுறாங்க. அதனால இந்த கோல்டன் ஃபிளீட் என்கிற படையை அவசரமாக உருவாக்க வேண்டும், இல்லாவிட்டால் நாங்க தோற்கடிக்கப்படுவோம். சீனாவோட போட்டி ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்போது அவசரமாக தேவை என்று பல வாத விவாதங்கள் டொனால்ட் ட்ரம்புக்கும் ஜான் வீலனுக்கும் இடையில் நடந்துள்ளது. ஆகவே இந்த போரில் நாங்கள் தோத்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு காரணமே இந்த மாதிரி கோல்டன் ஃபிளீட் போன்ற அதிநவீன கடற்படைகள் வாயளவுல தான் இருக்குது. ஆகவே என்னால இந்த தோல்வியை செயலாளராக இருந்து கொண்டு ஏற்க முடியாது என்று சொல்லி உள்ளுக்கு ஏற்பட்ட பெரும் சண்டை குழப்பம் தான் தனது பிசினஸ் பார்ட்னரும் தனக்கு உதவி செய்தவருமான ஜான் வீலன் பதவியை விட்டு விலகுவதற்கு காரணம் என்று ஊடகங்கள் தற்போது பேசிக்கொண்டே இருக்கின்றது. இந்த வகையிலே அவர் விலகியவுடன் ஏற்கனவே பின்னாலே இருந்த 25 வருஷம் உண்மையாகவே கடற்படை அனுபவத்தை கொண்ட
துணை கடற்படை செயலாளராக இருந்த ஹாங் காவோ தற்போது கடற்படையுடைய பிரதான செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த வகையில் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானை பார்த்து அவங்களுக்குள்ள பிரச்சனை என்று சொன்னது இறைவன் இல்ல, உங்களுக்குள்ள தாண்டா பிரச்சனை, நீங்க தாண்டா பிரிஞ்சு போய் இருக்கிறீங்க அப்படிங்கறத வெளிப்படையாக எடுத்து காட்டிவிட்டான். இந்த வகையில் சகோதரர்களே, இந்த சம்பவங்கள் நாம் பார்க்கும்போது குர்ஆன் வசனம் ஒன்று ஞாபகம் வருகிறது. எதிரிகளை பற்றி இறைவன் சொல்லும் போது அல் குர்ஆன்ல சொல்றான், அவர்களுக்கு பிரச்சனைகளும் பல பிளவுகளும் இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு குர்ஆன் வசனம் போர்க்காலத்தில் நபி அவர்களை உற்சாகப்படுத்தியது, உறுதிப்படுத்தியது. அது போலத்தான் சகோதரர்களே, இப்ப அமெரிக்காவுக்கு இதற்கு முன்னாலும் அமெரிக்காவுடைய ராணுவ உயர் அதிகாரி பதவியை தூக்கி எறிந்து விட்டு போனார். இப்போது அடுத்தவர் இப்படி அவனுக்குள்ளேயே அவனுக்கு அடுத்தது என்ன செய்யறதுன்னு தெரியாம இருந்து கொண்டிருக்கிறாங்க. அடுத்த செய்தியாக ஈரான்ல இருந்து இலங்கைக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு அப்பாஸ் அராச்சி கோல் எடுத்துக்கிறார். சரி, அதுக்கு முன்னால ஒரு விஷயம் இருக்குது, சொல்லி போட்டு அதை சொல்றேன். அதாவது நேற்று ஈரானுக்கு முக்கியமான ஆட்கள் ஈரானுக்கு வந்திருக்கிறாங்க. யார் தெரியுமா? வடகொரியாட வெளிநாட்டு உறவு அமைச்சகத்துடைய சிறப்பு தூதுவர் சோ சாங் இக் ஈரானுக்கு வந்து ஈரானுடைய வெளிநாட்டு தூதுவரான அப்பாஸ் அராச்சியோடு ரொம்ப நேரம் முக்கியமான சில விஷயங்களை பேசிவிட்டு சென்றிருக்கின்றார். எல்லா விஷயங்களும் ஊடகங்களுக்கு சொல்லப்படல. ஆனா பேச்சுவார்த்தை முடிந்த பிறகு இந்த சோ சாங் இக் ஒரு கம்பீரமா செய்றண்டா வேலை அப்படிங்கிற மாதிரி போற மாதிரி தான் அந்த வீடியோ பார்த்தா இருக்குது. அதாவது ஈரானுக்கும் வடகொரியாவுக்கும் ஒரு முக்கியமான ஒப்பந்தம் நடக்க போகுது என்கிறத ஊடகங்கள் எதிர்கூறுது. அதாவது அமெரிக்காவுடைய படை என்ன நேட்டோ, அது போல தற்போது கிழக்காசியா நாட்டுகள ஆசியாவுடைய கிழக்கு பகுதியில் வடகொரியா, சீனா மற்றும் ரஷ்யா ஒரு கூட்டமைப்பை உருவாக்கிக்குது. இந்த மூன்று நாடுகள்ல ஏதாவது ஒரு நாடு எதிரிகளால் தாக்கப்படுமானால் இந்த மூன்று நாடுகளும் எதிரி படைகளை ஒன்று சேர்ந்து துவம்சம் செய்யும். இதுதான் முக்கியமான ஒப்பந்தம். இந்த வகையில இந்த ஒப்பந்தத்தில் தற்போது ஈரான் சேருவதா இல்லையான்னு சொல்லி மிகப்பெரிய இழுப்பறியான நிலைமையில ஈரான் இருந்து கொண்டே இருந்தது. நாம வெளிப்படையா பார்த்தா சேர்ந்திக்கலாம் தானே இதுல அப்படின்னு நாம யோசிப்போம். ஆனால் சகோதரர்களே, ஈரான் வந்து ஒரு இஸ்லாமிய குடியரசு. இந்த வகையில சீனாவோ அல்லது ரஷ்யாவோ வடகொரியாவோ ஒரு அநீதமான விஷயத்தை முன்வச்சு செயற்பட முனைந்தாங்கன்னு சொன்னா அவங்க இஸ்லாமிய நாடுகள் கிடையாது. அவ்வாறு செயற்பட முனைந்தால் ஈரானும் அந்த அநீதத்தோடு சேர்ந்து போராட வேண்டிய நிலைமை ஏற்படும். ஆகவே அந்த கூட்டணியில், அதாவது சீனா, ரஷ்யா, வடகொரியா கூட்டணியில் சேருவது சம்பந்தமாக ஈரான் ரொம்ப நாளாக ஆலோசித்து வந்தது. ஆனால் தற்போது வடகொரியாவுடைய சிறப்பு தூதுவர் வந்துட்டு போன பிறகு ஈரான் இந்த கூட்டமைப்புல ஒப்பந்தங்கள் அடிப்படையில் ஒன்றிணைய போவதாக ஊடகங்கள்ல செய்தி வெளிவருகிறது. இது மாத்திரமல்லாமல் ஈரானிலிருந்து வடகொரியாவுக்கு தேவையான எரிபொருள் விநியோகம் மற்றும் பொருட்கள், பண்டங்கள் ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தமாகவும் இவற்றில் பேசப்பட்டுள்ளது என்று சர்வதேச பக்கங்களிலிருந்து செய்தி வெளியாகி கொண்டிருக்கிறது. காலம் பதில் சொல்லும் இது சம்பந்தமாக என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி. உங்களுக்கு தெரியும் சகோதரர்களே, தற்போது ஈரானோடு அமெரிக்கா போரும் இல்ல, சமாதானம் இல்ல, ஒருதலை பட்சமா போர் நிறுத்தம் செஞ்சு போட்டு ஈரானை முடக்கி வச்சு கொண்டிருக்கிறாங்க. ஈரானுக்கு வார கப்பல்களை தடுத்து கொடுக்கிறாங்க. ஆகவே ஈரான் சொல்லிக்கிறது, இது போர் நிறுத்தத்தை விட பயங்கரமான ஒரு செயற்பாடு. போரும் நடக்கவில்லை, சமாதான ஒப்பந்தமும் நடக்கவில்லை. இரண்டுக்கும் இடையில் இருந்து கொண்டு அமெரிக்கா இவ்வாறான முற்றுகையை நடத்துவது ஈரானுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல். அதாவது காயம், புண் ஏற்பட்டு விட்டது. ஆகவே அதை மூடி வைத்தால் ஆறிவிடுமா? ஆகவே இந்த மாதிரி ஒரு நிலையை அறிவுபூர்வமான ஈரான் ஒருபோதும் விரும்பாது. அதாவது ஈரானை ஆட்சி செய்பவர்கள் இந்த சவுதி அரேபியாவை போல மடையர்கள் அல்ல. தலையில் தொப்பியும் குர்தாவும் அணிந்து கொண்டு மார்க்கம் என்ற ஒன்றே தெரியாத, படிப்பறிவே இல்லாத அரசர்கள் தான் இன்று அநேக அரபு நாடுகளில் ஆட்சி நடத்துகின்றார்கள். இது ஈரானில் கிடையாது. ஆகவே ஈரான் நிச்சயமாக இது சம்பந்தமாக ஒரு காத்திரமான, ஒரு தெளிவான நடவடிக்கை அமெரிக்காவுக்கு எடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அடுத்த சகோதரே, அப்பாஸ் அராச்சி இலங்கைக்கு ஒரு கோல் எடுத்துக்கிறார். இலங்கையில கோல் எடுத்து யாரோட பேசினார் சொன்னா விஜித ஹேரத்தோட பேசிக்கிறார். இலங்கையிட ஆட்புலை எல்லைக்குள்ள வைத்து ஈரானுடைய கப்பலான ஐரிஸ் தோனா மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது. ஒரு நாட்டுக்கு சொந்தமான கடல் பகுதிக்குள்ள நிக்கிற எந்த ஒரு கப்பலையும் இன்னொரு நாடு தாக்க முடியாது. ஆகவே சர்வதேச சட்டத்தை மீறி அமெரிக்கா செய்துள்ளது. எனவே இதனை கேட்க வேண்டிய இடத்தில் கேட்போம், கொண்டு சேர்ப்போம். நிச்சயமாக அமெரிக்காவை நீதிக்கு முன்னால நிறுத்துவோம் என்று சொல்லி அப்பாஸ் அராச்சி விஜித ஹேரத்துக்கு தொலைபேசி மூலம் விளக்கப்படுத்தி போட்டு இலங்கை வந்து எங்கட ஐரிஸ் தோனா கப்பலை மீட்க பாடுபட்ட அனைத்து செயற்பாடுகளுக்கும், அதற்காக இலங்கை அரசாங்கம் மேற்கொண்ட அனைத்து நடவடிக்கைகளுக்கும் நன்றி தெரிவித்து தொலைபேசியில உரையாடினதா இப்ப ஊடகங்கள்ல செய்தி வருவது. சகோதரர்களே, ஈரான் இலங்கைக்கு எப்படிப்பட்ட உதவிகளை செஞ்சிக்குதுன்னு சொன்னா, இலங்கையில கட்டுநாயக்கா விமான நிலையம் விடுதலை புலிகளால் தாக்கப்பட்ட போது மீண்டும் அந்த விமான சேவையை நடத்த முடியுமா என்ற ஒரு இறுக்கமான பொருளாதார சூழ்நிலை இருக்கும் போது, அந்த நேரத்தில் இலங்கை ஜனாதிபதியாக இருந்த சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க அவர்கள் ஈரானிடம் உதவி கேட்ட போது ஈரானோ எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் இலங்கைக்கு
இலவசமாக இலங்கையின் விமான நிலையத்தை பழைய நிலைக்கு மீட்டெடுக்க அனைத்து உதவிகளும் செய்துள்ளது. இப்படியான ஒரு காலத்தில் இலங்கை பெரிய தொகை கடன், அதாவது பெட்ரோல் வாங்கியதற்கான கடன் ஈரானுக்கு கொடுக்க வேண்டியிருந்த நிலையில் ஈரானோ எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் இலங்கைக்கான கடனை தள்ளுபடி செய்துவிட்டது. அதாவது நீங்க திருப்பி தரவே தேவையில்லை அப்படின்னு சொல்லி இலங்கைக்கு மிகப்பெரிய உதவி கரத்தை இலங்கைக்கு நீட்டிக்குது என்பது நாம் மறக்கக்கூடாது. அடுத்தது, இந்த பனாமா லைபீரியா கொடியை சுமந்து கொண்டு 2 கப்பல் ஹோர்மோசுக்குள்ள நுழைஞ்சிக்குது. ஈரான் 2 கப்பலையும் கச்சிதமாக அமர்த்தி விசாரித்த போது இந்த 2 கப்பலும் இஸ்ரேலுக்காக பெட்ரோல் எரிபொருள் வாங்குவதற்கு ஹோர்மோசுக்கு வேற நாட்டு கொடியை பயன்படுத்தி நுழைஞ்சிக்கிறாங்க. உடனே நேற்று கொண்டு போன மாதிரி இன்றைக்கு இந்த கப்பலையும் இழுத்து கொண்டே போயிட்டானுங்க ஈரான். இந்த வகையில இந்த செய்தியை தற்போது ஈரானிய தொலைக்காட்சி வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அடுத்த சகோதரர்களே, பரபரப்பாக இன்று செய்தி என்னன்னு சொன்னா, தமிழக சட்டமன்ற தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது. இங்க ஊடகங்கள்ல, சமூக ஊடகங்கள்லாம் பார்த்திருப்பீங்க. நடிகர் விஜயும் வேட்பாளராக இருக்கின்றார். தமிழ் பேசும் சமூகங்கள் இலங்கையா இருக்கலாம், இந்தியாவா இருக்கலாம், எல்லோரும் இந்த தேர்தலை உன்னிப்பாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதில் யார் வெற்றி பெறப் போகிறது, மறுபடியும் ஸ்டாலின் வருவாரா அல்லது நடிகர் விஜய் முதலமைச்சராக வருவாரா என்று உலக தமிழ் பேசும் மக்கள் ஆர்வமாக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியும் இப்போது ஊடகங்கள்ல வைரலாக வந்து கொண்டிருக்கிறது. சரி சகோதரர்களே, இன்னும் சில மணித்தியாலங்களில் மறுபடியும் முக்கியமான செய்திகளோடு இறைவன் நாடினால் சந்திப்போம். இது குளோபல் நூலகத்துடைய மத்திய கிழக்கு தொடர்பான குளோபல் டாக் நிகழ்ச்சி.